சுதந்திர போராட்ட வீரர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், விவசாயிகளுக்காகவும் மக்களின் உரிமைகளுக்காகவும் தம் வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவிட்ட போராளி தோழர் ரா. நல்லக்கண்ணு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 26 டிசம்பர் 1925 பிறந்தார். 18வது வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 2000 மூட்டை நெல் வைத்திருப்பதை கண்டுபிடித்து ஜனசக்தி பத்திரிகையில் எழுதினார். அதை படித்த கலெக்டர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தனை மூட்டைகளையும் பறிமுதல் செய்தார். இவருடைய முதல் நடவடிக்கை இதுவாகும். இனிமேல் மக்களுக்காக முழு நேரமும் உழைப்பது என்று முடிவெடுத்தார். அப்பாவிடம் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட போது நெல்லைச்சதி வழக்கில் கைது செய்யப்பட்டார். 7 ஆண்டுகள் இருட்டறை வாழ்க்கை. வெளியில் வந்தபோது நாடு சுதந்திரம் அடைந்திருந்தது. அன்று ஆரம்பித்தது அரசியல் பயணம். அவரது இறுதி மூச்சு வரை தொடர்ந்தது. இவருடைய 80வது பிறந்த நாளை முன்னிட்டு 1 கோடி ரூபாய் வசூலித்து கொடுத்தது கட்சி. அதை அந்த மேடையில் வைத்து கட்சிக்கே திருப்பிக் கொடுத்து விட்டார். தமிழக அரசு அம்பேத்கர் விருது கொடுத்து 1 லட்சம் ரூபாயை வழங்கியது. அதில் பாதியை கட்சிக்கும் மீதியை விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் கொடுத்து விட்டார். சாதிய அக்கிரமங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர். அதற்காக தன் வாழ்க்கையை சிறை கொட்டடிகளிலும் தலைமறைவு வாழ்க்கையிலும் கழித்தவர். தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவிடமிருந்து சகாயோகி விருது 14 ஆகஸ்ட் 2007. தமிழக அரசின் அம்பேத்கர் விருது 2007. அகில இந்திய மகாத்மா காந்தி சமூக நல மன்றத்தின் சமூக சேவைக்கான காந்திய விருது 3 அக்டோபர் 2008. மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தின் ஜீவா விருது 21 சனவரி 2009. தகைசால் தமிழர் விருது. நல்லக்கண்ணு 2026 பிப்ரவரி 1 அன்று உடல்நலக் குறைவால் சென்னை அரசு ராஜீவ் காந்தி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனின்றி பிப்ரவரி 25 இன்று பிற்பகல் 1:55 தனது 100வது அகவையில் காலமானார். அவரது இழப்பு இந்த நாட்டிற்கும் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லகண்ணு அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.